نحمد حمدا كثيرا طيبا لمن جعلنا في أمة حبيبنا محمد صلى الله عليه وسلم. الصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. ما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. استغفروا ربكم إنه كان غفارا. صدق الله العظيم. وقال نبينا وحبيبنا محمد رسول الله صلى الله عليه وسلم: التائب من الذنب كمن لا ذنب له، كما قال عليه الصلاة والسلام. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبشيخنا محي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العزيز شيخا ومرشدا. اللهم اجعلنا في الدنيا والآخرة من أهل ولايتك يا رب العالمين. آمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாக உள்ள அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். அவருடைய சலாத்தும் சலாமும் நமது உயிருக்கும் மேலான பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், ஃபுகஹாக்கள், வலிமார்கள், முஸன்னிஃபீன்கள், முஹத்திஸீன்கள், முஃபஸ்ஸிரீன்கள், முஅல்லிஃபீன்கள், இன்னும் குறிப்பாக இந்த ஜும்ஆவிற்கு வருகை தந்த நாம், வருகை தர இருப்பவர்கள், பெற்றோர்கள், மனைவி மக்கள், வாரிசுகள், மஹல்லாவாசிகள், உலக முஃமினீன்கள் அத்துணை மக்களின் மீது இறைவனை பற்றாத கருணை மழை என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நின்று பெறவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான ரமலான், பாவங்களை கழிப்பதற்காக வந்திருக்கிற ரமலான். அந்த ரமலானிலே ரஹ்மத்தினுடைய பத்தை கடந்து மஃபிரத்தினுடைய பத்தின் துவக்கத்தில் இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா அவனின் அருளை பெற்ற நெருடியார்களில் நம்மை உட்படுத்தி அவனால் மன்னிக்கப்பட்ட நல்லோர்களில் உள்ள ரஹ்மான் நம்மையும் நம்மை சார்ந்த எல்லா மக்களையும் உள்ள ரஹ்மான் ஆக்கி அமைத்து சுவனத்தை தந்து நரகிலிருந்து பாதுகாத்து நம்மை இபாதத்துகளுக்கு பரிசாக இறைவன் அவனையே கூலியாக நிரப்பமாக தந்தருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, ரமலான் ஏதோ நம்முடைய அமல்களை சீராக்கும் ஒன்றாக மட்டுமே நாம் பார்த்தால் மார்க்கம் தெளிவாக பேசுகிறது. அமல்களை சீராக்க மட்டும் ரமலான் அல்ல, நம்மின் வாழ்வில் எல்லா வகையான வெற்றியையும் மாறி வழங்குவதற்கு ரமலான் ஒரு காரணம் என்று மார்க்கம் பேசுகிறது. வரலாறுகளை கொஞ்சம் திரும்பி பார்த்தால் அல்லாஹ் தஆலா பதிலில் வெற்றியை தந்தது ரமலானில் தான். மக்காவின் வெற்றியை வல்ல ரஹ்மான் தன்னுடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தது ரமலானில் தான். ஹித்தீன் யுத்தத்தில் ஸலாஹுத்தீன் அய்யூபி அவர்களுக்கு இறைவன் வெற்றியை கொடுத்தது ரமலானில் தான். காதிசியா யுத்தத்திலே பாரசீகர்களை இஸ்லாமியர்கள் வென்றது ரமலான் மாதத்தில் தான். ஜாலூத் யுத்தத்தில் தாத்தாரியாக்களை வென்றது ரமலான் காலத்தில் தான். ஆக்கிரமிப்பு இஸ்ரேலை தெளிவாக கையிலிருந்து, அவர்களின் கரத்திலிருந்து தெளிவாக கைப்பற்றியது ரமலான் மாதத்தில் தான் என்றெல்லாம் நிறைய வரலாறுகளை வல்ல ரஹ்மான் ரமலானிலே சாதிப்பதற்கான சூழல்களை ஏற்படுத்தி கொடுத்தான். நிறைய வரலாறுகளை சாதித்திருக்கிறார்கள் இஸ்லாமிய பெருமக்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலம் தொட்டு ஸஹாபாக்கள், தாபிஈன்கள், இமாம்கள், மகான்மார்கள் என நல்லோர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் எல்லாம் இறைவன் ரமலானிலே நோன்பை அவர்களுக்கு விதியாக்கி அவர்களுக்கான சூழல்களை அமைத்துக் கொடுத்த இறைவன் அவர்களுக்கு பெரும் பெரும் வெற்றிகளை எல்லாம் பரிசாக கொடுத்தான் என்று வரலாறுகள் பேசுகிறார். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பத்ரை ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக, இன்றளவும் இஸ்லாம் ஹயாத்தோடு இருப்பதற்கு ஒரு காரணியாக அமைத்த பத்ரை இறைவன் ரமலானிலே சாத்தியமாக்கி கொடுத்தான். மக்காவின் வெற்றி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனிதமான மக்காவிலிருந்து துரத்தப்பட்ட அந்த மக்கத்துல் முக்கர்ரமாவை மிகப்பெரிய அளவில் வெற்றி வாகை சூடுவதற்கான ஆற்றலை இறைவன் புனிதமான ரமலானில் தான் சாத்தியமாக்கி கொடுத்தான். ஆக ரமலான் என்பது மிகப்பெரிய சாத்தியமற்றதாக எதிரிகள் நினைக்கும் விஷயங்களை சாத்தியமாக்கி கொடுக்கும் ஒரு மாதமாக ரமலான் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை பதிவு செய்ய வருகிறேன். அதே ரமலான் என்ற நம்மின் கையில் இருக்கிறது. இன்று நாம் சாதிக்க வேண்டிய எத்தனையோ விஷயங்கள் நம்மை எதிர்நோக்கி இருக்கிறது. வரக்கூடிய எலெக்ஷன் உட்பட
வரக்கூடிய தேர்தல் உட்பட மிகப்பெரிய சாதிக்க வேண்டிய நிறைய சாதனைகளை படைக்க வேண்டிய கட்டாயம் இன்றைய இந்த 2024 நிரப்பமாக நமக்கு இருக்கிறது என்பதை நான் பதிவு செய்ய வருகிறேன். அன்னைக்கு கிடைச்சதுங்க. அன்னைக்கு அல்லாஹு தஆலா நோன்போடு அவர்கள் இறைவன் பரிசு என்று சொன்னார். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்புக்கான கூலியை சொல்லும் பொழுது இறைவனே பரிசு என்றார்கள், அல்லது இறைவன் கூலி கொடுக்கிறான் என்றார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவன் எப்படி கொடுத்திருக்கிறான் என்று பாருங்களேன். அன்று கொடுத்த கூலி இன்று நம்ம இஸ்லாமியர்களாக இந்த பள்ளியில் அமர செய்திருக்கிறார். அன்று இறைவன் அவர்களுக்கு கொடுத்த கூலி இன்று மக்கத்துல் முக்கர்ரமா நம்மின் கரத்தில் இருக்கிறது. அன்று இறைவன் கொடுத்த கூலி இன்று மிகப்பெரிய அளவில் இஸ்லாம் பிரம்மாண்டமாக பறந்து விரிந்து நாலாபுறங்களிலும் இருக்கிறது என்பது இறைவன் ரமலானில் கொடுத்த மிகப்பெரிய வெற்றிக்கான அடையாளங்கள் என்று பதிவு செய்கிறேன். நமக்கு நிறைய வெற்றி தேவை, நிறைய தேவைப்படுகிறது. இன்றைய சூழலில் இந்திய திருநாட்டிலே இஸ்லாமியர்களுக்கு எதிரான சூழல்களை கொஞ்சம் நாம் சிந்தித்தால் இஸ்லாமியர்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய கும்பல்கள் கொஞ்சம் கூடுதலாகிவிட்டார்கள், மட்டுமல்ல வீரியமாக செயல்படுகிறார்கள் என்ற இந்த சூழலிலே அவர்களுக்கு இறைவன் கொடுத்த வெற்றியை இந்த ரமலானில் நமக்கு தர வேண்டுமானால் என்னங்க செய்யணும்? என்ன செய்ய வேண்டும்? வீதியில் இறங்கி போராடினால் மட்டும் போதுமா? வீதியில் இறங்கி இறைவனுக்காக மார்க்கத்திற்காக போராடலாம், நல்ல காரியம், மார்க்கம் வரவேற்கிறது. ஆனால் பள்ளியை யார் அலங்கரிக்க போவது? அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பேசுகிறான். குர்ஆன் தெளிவாக சொல்கிறது, உங்களுக்கான சூழல்களை சிறப்பாக சரியாக சீராக செவ்வனே அமைக்க வேண்டுமானால், வெற்றி உங்களின் கையில் வேண்டுமானால், ஆட்சி உங்களுக்கு வேண்டுமானால், நீங்கள் இஸ்லாமியன் என்று தைரியமாக வெளியிலே சொல்ல வேண்டிய சூழல் உருவாக வேண்டுமானால், ஆட்சி உங்களின் கரத்தில் கிடைப்பதோடு தீனுல் இஸ்லாத்தை நிரப்பமாக பரப்ப வேண்டுமானால் உங்களிடத்தில் இறைவன் எதிர்பார்ப்பது 2 விஷயங்களை. ஈமானை சரியாக்கி அமலை சீராக்கி விட்டால் இறைவன் அத்துணைகளையும் தருவதாக குர்ஆனிலே சூரத்து நூரிலே இறைவன் வாக்குறுதி அளிக்கிறான். கொஞ்சம் சிந்தியுங்களே. ரமலான் கிடைச்சிருச்சு, கொஞ்சம் யோசிக்க வேண்டும். ஆரம்பம் மிகப்பெரிய குதூகலமாக நம்ம இபாதத்துகள் கூடுதலாக இருந்தது. கொஞ்சம் சன்னமாக நாம் பின்னோக்கி நகர ஆரம்பித்து விட்டோம். ஆனால் இன்றைய சூழல் பள்ளிவாசலிலேயே நாம் கிடந்து இறைவனிடத்தில் சுஜூதில் விழுந்து நிரப்பமாக கேட்டாலும் இன்றைய சூழலில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுவதற்கு, இன்னும் இறைவனிடத்தில் நெருங்குவதற்கான முயற்சி கூடுதல் தேவை என்று இருக்கும் இந்த சூழலிலே நாம் தொய்வை சந்திப்பது நமக்கான தோல்விக்கான வழியை வகுத்து தருகிறது என்று நான் சொல்ல வருகிறேன். அல்லாஹ் பாதுகாப்பானா. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பேசுவான், இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், உங்களின் ரப்பிடத்திலே நீங்கள் இஸ்திக்ஃபார் கேளுங்கள், பாவ மன்னிப்பு தேடுங்கள். இன்னஹு கான கஃபாரா, அவன் நீங்கள் கேட்டால் தூக்கி வீசுபவன் அல்ல, இறைவன் சத்தியமாக உங்களை மன்னிப்பான். அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லி பாருங்க, ஒரு அஸ்தக்ஃபிருல்லாஹை சொல்லி பாருங்கள், இறைவன் நிச்சயமாக உங்களை மன்னிப்பான். குர்ஆன் பேசுகிறது, அல்லாஹ் பேசுகிறான், உங்களுக்கான சிரமங்கள் நீங்குகிறது. அல்லாஹ் உங்களின் இஸ்திக்ஃபாரை கொண்டு உங்களுக்கு மழை பொழிவிக்க செய்கிறான். அல்லாஹ் உங்களுக்கு செல்வங்களில், உங்களுக்கு மக்களில் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு பரக்கத்தை செய்கிறான். மாற்றமாக நாளை மறுமையிலே சுவனத்தை இறைவன் உங்களுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் என்று குர்ஆன் பேசுகிறது. அப்ப என்னங்க வழி? அவங்களுக்கு கிடைச்ச வெற்றி இன்று நமக்கு கடைக்கோடியில் எட்டி பார்த்தாலும் காண கிடைக்காத அந்த வெற்றி, இந்த வெற்றியை அவர்கள் அடைந்தது இன்று நாம் அடையக்கூடிய சூழல் இல்லை என்றால் அதற்கு அடிப்படை நம்முடைய பாவம் கூடி நம்முடைய பாவ மன்னிப்பு தேடுவது குறைந்து விட்டது. பாவத்தை நினைச்சு வருந்தக்கூடிய காலங்கள் கடந்து பாவங்களை பெருமையோடு பகிரும் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மோசமான காலம். பாவங்களை நம்முடைய வாட்ஸ்அப்பினுடைய ஸ்டேட்டஸிலே பகிரங்கமாக பகிரும் மோசமான காலத்தில் இருக்கிறோம். எத்தனை மக்கள் ரமலானிலும் கூட தங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸிலே சினிமா பாடல்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எத்துணை மக்கள் தெளிவாக அவர்களுடைய எல்லா சமூக வலைதளங்களிலும் மார்க்கம் தடுத்த விஷயங்களை வெளிப்படையாக செய்து கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் சிந்தியுங்களே. ரமலான் நம்மை பக்குவப்படுத்தி பரிசுத்தப்படுத்த வந்திருக்கிறது. ஆனால் அந்த பக்குவப்படுத்த பரிசுத்தப்படுத்த வந்த ரமலானை நாம் அசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்று நான் பதிவு செய்ய வருகிறேன். நல்லா பாதுகாப்பானா.
ரமலானை எப்படி பயன்படுத்த வேண்டும்? மகான்மார்கள் மேன்மக்கள் எப்படி பயன்படுத்தினார்கள்? ரஹ்மத்தை இறைவனிடத்திலே கேட்பதில் அவர்களிடத்தில் ஆர்வத்தை பார்த்தால் அல்லாஹு அக்பர், நம்மின் வாழ்விலே நாம் கேட்க தொடங்க கூட இல்லை என்பதை நாம் உணர்ந்து விடுவோம். ரஹ்மத்துக்கு அடுத்து மகுஃபிரத் என்பது சாதாரண விஷயமா? இன்னைக்கு அது இல்லாததுனால தான் இவ்வளவு பிரச்சனை. மார்க்கம் தெளிவாக பதிவு செய்கிறது, பாவங்கள் இந்த சமூகத்தில் கூடினால், பாவங்கள் இந்த சமூகத்தில் அதிகரித்தால் அல்லாஹு தஆலா அடக்குமுறை ஆட்சியை கொடுப்பதாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்புறம் இவங்க வரக்கூடாது, அவங்க ஜெயிக்க கூடாது, நமக்கு சாதகமான ஆட்சி வேண்டும், எப்படி கிடைக்கும்? எப்படி சாத்தியமாகும்? நம்மிலே பாவங்கள் குறைந்து அல்லது பாவ மன்னிப்பு கூடுதலாகிவிட்டால் நிச்சயமாக நான் சத்தியமிட்டு சொல்வேன், இந்த சமூகம் வெற்றி பெற்றவர்களாக மாறிவிடுவார்கள். ஒரு நபர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்தார். வந்து கேட்டாங்க, நபியே, நான் பாவம் செஞ்சுட்டே இருக்கிறேன், தௌபா செய்யுங்க. மீண்டும் சொன்னார், நான் தௌபா செஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் அதே பாவத்தை செய்கிறேன். நபி அவர்கள் சொன்னார்கள், மீண்டும் தௌபா செய்யுங்க. நம்மின் வாழ்வும் அப்படித்தான். தௌபா செய்கிறோம், மீண்டும் அந்த பாவத்தை செய்கிறோம், தௌபா செய்கிறோம், மீண்டும் அந்த பாவத்தை செய்கிறோம். ஆனால் பாவம் செய்து தௌபா செய்யாமல் இருப்பவர்களுக்கு பெரிய நஷ்டம் என்று மார்க்கம் பேசுகிறது. அந்த நபரிடத்திலே நபி அவர்கள் சொன்னார்கள், பாவம் செய்தாயா, தௌபா செய், தொடர்ந்து தௌபா செய், தொடர்ந்து தௌபா செய். எந்த அளவிற்கு என்று தெரியுமா? கடைசியில் இப்லீஸ் நம்மிடத்தில் தோற்று போக வேண்டும். இவனை பாவம் செய்ய வச்சு அவன் செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டு போயிடணும். காரணம், நாம் மன்னிப்பு கேட்கும் பொழுது மன்னிப்பதற்கு இறைவன் தயாராக இருக்கிறான். எந்த அளவிற்கு இஸ்லாத்தை கொஞ்சம் நீங்கள் சிந்தித்து பாருங்களேன். ஒரு பெற்றோர் கூட ஒரு கட்டத்திலே என் பேச்சை அவன் கேட்கவில்லை, ஆனால் வீட்டில் இருந்து வெளியில் அனுப்புவேன் என்று சொல் என்று பெற்றோர்கள் கூட சொல்லிவிடுகிறோம். 10 மாதம் சுமந்த தாய் சொல்லிவிடுவான், அவனை சீராட்டி பாராட்டி வளர்த்த தந்தை சொல்லிவிடுவான். எல்லா சமயங்களிலும் பாவம் செய்தவர்களின் பாவங்களை அவர்களின் சமயங்கள் வெளிப்படுத்துகிறது. சிந்தியுங்களேன், கிறிஸ்துவர்கள் பாவம் செய்து விட்டால் அந்த பாவத்தை ஃபாதர்கிட்ட சொல்லிதான் ஆகணும், சொல்லி மன்னிப்பு கேட்கணும். இன்னொருத்தருக்கு தெரிஞ்சிடும் பாவம். இந்துக்கள் பாவம் செய்தால் அவர்களின் குற்றப்பரிகாரம் என்று பலவற்றை செய்கிறார்கள். கோயில படுத்தவங்க அவர்களின் ஐதீகம், அது அவர்களுக்கான, அதை விமர்சிப்பதற்கான தகுதி இஸ்லாமியர்களுக்கு இல்லை என்று நான் பேச வருகிறேன். சொல்ல வரும் கருத்து, அவர்கள் செய்த குற்றங்களை மக்கள் அறிந்து விடுவார்கள். ஆனால் இந்த சமூகம் எப்படி தெரியுமா? எவ்வளவு வேணாலும் பாவம் செய்யுங்கள், எவ்வளவு வேண்டுமானாலும் செய்யுங்கள், ஆனால் உங்களின் பாவம் உங்களின் உடன் இருக்கும் மனைவிக்கு கூட தெரியாமல் இறைவன் மன்னித்து விடுவான். இறைவன் கிருபையா, இறைவனின் மகுஃபிரத்து விசாலமானது. எந்த அளவிற்கு என்றால், நாளை நான் செய்த என் பாவத்தை, இந்த கரம் கொண்டு நான் செய்த என் பாவத்தை நாளை மறுமையில் என் கரத்திற்கு இறைவன் மறக்கடிக்க செய்து விடுவான் என்று இமாம்கள் பேசுகிறார்கள். என் உடல் உறுப்புகளை நான் செய்த பாவங்களை மறக்கும் அளவிற்கு என் இஸ்திக்பாரை இறைவன் அங்கீகரிக்கிறான் என்றால் இந்த சமூகம் எப்பொழுது இஸ்திக்பார் தேட போகிறது? எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வு இஸ்திக்பார் தான் என்று மார்க்கம் பேசுகிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்தாயிபு மினல் தம்பி, பாவத்திலிருந்து பாவ மன்னிப்பு தேடுகிறானே அவன் எப்படி தெரியுமா? மன்னிக்கப்பட்டவங்க சொல்றாங்க, பாவமே செய்யாதவனை போன்று என்று சொன்னார்கள். இந்த மார்க்கம் மட்டும்தான் இப்படி ஒரு மன்னிப்பை வழங்குகிறது. ஒருவனின் உம்ரா சரியாக மாறிவிட்டதா, ஒருவனின் ஹஜ் சரியாக மாறிவிட்டதா, அதற்கான கூலியை நபி அவர்கள் சொல்லும் பொழுது மன்னிக்கப்பட்டவன் என்பதை கடந்து பிறந்த குழந்தையை போன்று என்று சொன்னார்கள். என்னங்க, பிறந்த குழந்தை பரிசுத்த நிலையிலே இருப்பதை போன்று வெளியில் அசுத்தம் இருக்கலாம், ஆனால் உள்ளில் அகம் சுத்தமாக இருக்கும். அப்படிப்பட்ட சுத்தத்தை இறைவன் தருவதாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் நான் சொல்ல வருகிறேன், தீனுல் இஸ்லாத்தை விட சிறந்த பாவ மன்னிப்பிற்கான வழியை காட்டும் எந்த சமயத்தையும் எங்கும் யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. காரணம், இதை அமைத்தவன் ரப்புல் ஆலமீன், மன்னிப்பை அங்கீகரிப்பவன் ரப்புல் ஆலமீன், மன்னிப்பை கேட்க சொன்னவன் ரப்புல் ஆலமீன், மன்னிப்பை எதிர்பார்ப்பவன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ். சிந்தியுங்களேன், அல்லாஹ் எவ்வளவு கனமான ஒரு வார்த்தை. நம்மை படைத்தவன், நம்மை பக்குவப்படுத்தியவன், நமக்கு வாரி வழங்குபவன். எவ்வளவு பாவங்கள் செய்கிறோம். வாழ்க்கையில் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள்.
என்னை படைத்து பக்குவப்படுத்தி பரிபாலித்து எனக்கு எல்லாம் கொடுத்து எனக்கான சூழல்களை என்னை விட தெளிவாக என் விஷயத்தில் அக்கறை எடுத்து என்னை பார்த்து பார்த்து என்னை செதுக்குகிற என் ரஹ்மான், என்னை படைத்தவன் என்னை எதை செய்யக்கூடாது என்று தடுத்தான், அதை எவ்வளவு காரியங்களை நான் செய்கிறேன் என்று நாம் சிந்தித்தால் அல்லாஹ் அக்பர், கணக்கில்லாத அளவு பாவ சுமைகளை சுமந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாப்பானார், அல்லாஹ் பாதுகாப்பானார். நாளைக்கு மறுமையில 2 நபர்கள் நரகிலிருந்து தப்பிப்பதற்கான சூழலை இறைவன் ஏற்படுத்துவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், 2 பேரும் நரகத்திலிருந்து வெளியே வந்துருவாங்க, எஸ்கேப் ஆயிடுவாங்க. அதெல்லாம் சாத்தியமானு கேட்டீங்கன்னா அல்லாஹ் நடத்துகிறான். 2 பேர் வெளியே வந்துருவாங்க. வந்த 2 பேர் அவங்க சொர்க்கத்திற்கு வேகமாக ஓடும் வழியிலே அவர்களை மலக்குமார்கள் பிடித்து ரப்பிடத்தில் கொண்டு வந்து நிறுத்தி விடுவார்கள். ரப்பு சொல்லுவான், 2 பேர் வேகமாக நரகத்துக்கு போங்கன்னு சொல்லிடுவான். ஒருத்தர் அல்லாஹ் தண்டிச்சிடுவான், இன்னும் கடுமையான வேதனை கிடைத்து விடுமோ என்று நரகத்திற்கு ஓடி விடுவார். இன்னொரு நபர் இறைவனை பார்த்து அழுது கொண்டே இருப்பார். சிந்தியுங்களே, இறைவனை பார்த்து அழுகிறார். அல்லாஹ் கேட்கிறான், என்ன அழுது கொண்டு இருக்கிறார்? ரப்பே, எனக்கு தெரியும் உன் அடியார்களான நான் அழுவதை நீ தாங்க மாட்டாய், உன் அடியார்களான நான் அழுவதை நீ ஏற்றுக்கொள்ள மாட்டாய், என்னை மன்னிக்க வேண்டும் அல்லவா ரப்பே என்று கேட்டவுடனே அவரை இறைவன் மன்னித்து சுவனத்தில் சேர்ப்பதாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் படைத்த ரப்புல் ஆலமீன் எவ்வளவு பெரிய கிருபையாளன்! சிந்தியுங்களே, இறைவனின் ரஹ்மத் இந்த சமூகத்தில் நமக்கு இருப்பதால் மட்டும்தான் இன்று எவ்வளவு பாவங்கள் செய்தாலும் நாம் நல்ல நிலையிலே வாழ்கிறோம். முன் சென்ற சமூகங்களை சிந்தியுங்களே, நபியுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் கொடுத்த 4 விஷயங்களை மிக பெருமையாக அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு பக்கம் அவர்களுக்கு இல்லை என்ற ஒரு வேதனை இருந்தாலும் இந்த சமூகத்தின் கண்ணியத்தை உயர்த்தி நபியுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே பதிவு செய்கிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லுவாங்களாமா, நான் குற்றம் செய்தேன். நபிமார்கள் பாவங்களை விட்டும் பரிசுத்தப்படுத்தப்பட்டவர்கள். அல்லாஹ் அவர்களின் வாழ்விலே சில சருகுகளை ஏற்படுத்துவான், அது சமூகத்திற்கான படிப்பினைக்காக. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்களாம், நான் என் வாழ்விலே சில தவறுகளை செய்தேன். ஆனால் உலகம் முழுவதும் சுற்றி திரிந்தார்கள். ஆதம் நபி சொன்னார்கள், இன்ன கபூல தௌபதி கான பி மக்கா, என் பாவத்தை இறைவன் மன்னிப்பதற்கு மக்காவை தேர்ந்தெடுத்தான். மக்காவில் சென்ற பிறகுதான் என்னை மன்னித்தான். பல வருஷம் சுத்தனான், என்னை மக்காவில் வைத்துதான் இறைவன் மன்னித்தான். ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்து எங்கிருந்து கேட்டாலும் இறைவன் மன்னித்து விடுவான். எவ்வளவு பெரிய அருள் என்று சிந்தித்து பாருங்களேன். எங்கிருந்து எப்படி ஒரு லேசான மன்னிப்பை கேட்டு விட்டாலும் இறைவன் மன்னித்து விடுவான். பல நேரங்களில் சொல்லப்பட்ட ஒரு சம்பவம், நமக்கான ஈமானை அதிகரிக்கிறது என்றால் மீண்டும் மீண்டும் சொல்லப்படலாம். நபியுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் காலத்திலே ஒரு பாவி மழையே இல்லாத சூழல், அல்லாஹு தஆலா மழை இல்லாத சூழலை அவர்களுக்கு ஏற்படுத்தியதற்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் 70,000 நபர்களை ஒன்று சேர்த்து துஆ செய்வதற்காக சபையை கூட்டுகிறார்கள். அந்த சபையிலே அல்லாஹ் அறிவிக்கிறான், 40 வருடம் உன்னை மறந்து உனக்கு எதிராக பாவம் செய்யும் ஒரு நபர் இந்த சபையில் இருக்கிறார், அவர் இங்கிருந்து சென்றால் மட்டும்தான் மழை கிடைக்கும் என இறைவன் சொல்லி விடுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அறிவிச்சுட்டாங்க. 40 வருஷம் அல்லாஹ் கண்ணியமாக வச்சுட்டான். எத்தனை வருஷங்க? 40 வருஷம் பாவம் செஞ்சிருக்கார், அல்லாஹ் கண்ணியமாக வைத்திருந்தான். அந்த நபர் சுஜூதில் விழுந்து கேட்கிறார், ரப்பே 40 வருஷம் கண்ணியமாக வச்சுட்ட, இப்பொழுது அசிங்கப்படுத்தி விடுவாயா? இப்பொழுது என் குற்றத்தை வெளிப்படுத்தி அசிங்கப்படுத்தி விடுவாயா? அவ்வளவுதான். ஒரு சொட்டு கண்ணீர் அல்லாஹ் மன்னித்து மழையை கொடுத்தான். நபியுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், ரப்பே அந்த நபர் எழுந்து செல்லாமலேயே மழை வந்து விட்டது, யார் அந்த நபர்? அல்லாஹ் சொன்னானாம், இப்படி கிதாபுகளில் பதிவு செய்யப்படுகிறது, எனக்கு 40 வருடமாக மாறு செய்த காலகட்டத்திலேயே அவனை கண்ணியமாக வைத்திருந்த நான் இப்பொழுது என்னுடைய அடியானாக மாறி என்னிடத்தில் மன்னிப்பு கேட்ட பிறகு யாரென்று உங்களிடத்தில் நான் வெளிப்படுத்துவேனா மூசாவே என்று அல்லாஹ் மூசா நபியிடத்தில் கேட்டதாக வரலாறுகள் சொல்கிறது. என்றால் தெளிவாக சொல்கிறோம், இந்த சமூகத்திற்கான பெரிய பாக்கியம் ஒரே ஒரு அஸ்தகுஃபிருல்லாஹ், ஒரே ஒரு அஸ்தகுஃபிருல்லாஹ். அது தெளிவாக இஹ்லாஸாக நம்மிடத்தில் வந்துவிட்டால் சத்தியமாக சொல்வேன், நம்முடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும். அல்லாஹ் மன்னித்தருள் புரிவானாக. நபி அவர்கள் ஒரு நாளைக்கு 70 to 100 முறை பாவ மன்னிப்பு தேடுவார்கள் என்று ஹதீஸுகள் சொல்லி காட்டுகிறது. என்றால் எவ்வளவு மன்னிப்புகளை நாம் கேட்க வேண்டும்,
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடர்ந்து பேசினார்கள். இரண்டாவது பாக்கியம் என்ன தெரியுமா? நான் சுவனத்தில் இறைவனுக்கு மாறு செய்யும் பொழுது ஆடை அணிந்தவனாகத்தான் இருந்தேன். ஆனால் அல்லாஹ் என்னை நிர்வாணமாக மாற்றிவிட்டான். ஆடை அணிந்து பாவம் செய்தேன். அல்லாஹ் என்னை பூமியில் இறக்கும் பொழுது நிர்வாணமாகத்தான் இறக்கினான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், ஆனால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்து ஆடை கலற்றிய நிலையில் பாவம் செய்தாலும் அல்லாஹ் அவர்களை ஆடையோடு கண்ணியமாக வைத்திருக்கிறான். சொல்லுங்களேன், நமக்குள்ளே கொஞ்சம் சிந்தித்து பாருங்களேன். நான் என்னென்ன பாவம் செய்திருப்பேன், என்னென்ன பாவங்கள் எனக்குள் இருக்கிறது. ஆனால் இந்த ஒரு ஆடையை கொண்டு இறைவன் என்னை கண்ணியமாக மாற்றுகிறான். ரப்புல் ஆலமீனான அல்லாஹ் என்னை படைத்து பக்குவப்படுத்தி என்னை சரியாக சீராக என்னை செல்வனே செலுத்தக்கூடிய என்னுடைய ரப்புல் ஆலமீன் என்னை மன்னித்து எண்ணின் விஷயத்திலே கிருபையை செலுத்துகிறான். எவ்வளவு பெரிய பாவி, எவ்வளவு பாவங்களை செய்கிறேன். ஆனால் என்னை இறைவன் மற்றவர்களிடத்தில் கண்ணியமாக வைக்க வேண்டும் என்று என் பாவங்களை அத்துணைகளை மறைக்கிறானே ரப்புல் ஆலமீன். அந்த அல்லாஹ்வின் கிருபையை, அவனின் மக்ஃபிரத்தை நபியுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உணர்த்தி காட்டுகிறார்கள். மூன்றாவது சொன்னார்கள், நான் பாவம் செய்த பொழுது அன்னி லம்மா அசைத்து, நான் குற்றம் செய்த பொழுது என்னையும் என் மனைவியையும் இறைவன் பிரித்து விட்டான். எவ்வளவு தூரங்க, தேடினால் கிடைக்காத தூரத்தில் இறைவன் பிரித்து விட்டான். ஆனால் இந்த சமூகத்திற்கு அப்படி ஒரு சோதனையை இறைவன் கொடுக்க மாட்டான். நான்காவது சொன்னார்கள், நான் சுவனத்திலிருந்து குற்றம் செய்ததற்காக சுவனத்திலிருந்தே என்னை வெளியாக்கி விட்டான். சுவனம் எப்படிங்க, உள்ள போனா வெளியே வர முடியாது. உள்ள போனா அவ்வளவு, அங்கேயே ஒரு நபியை பற்றி உங்களுக்கு வரலாறு தெரியுமே, உள்ளே சென்றால் அவ்வளவுதான். ஆனால் நபியுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறைவன் சூழலை இப்படி அமைக்கிறான். நான் சுவனத்திலிருந்து என்னுடைய அந்த சருகுதலுக்காக இறைவன் அந்த சுவனத்திலிருந்து வெளியாக்கி விட்டான். ஆனால் இந்த சமூகம் எப்படி தெரியுமா, சுவனத்திற்கு வெளியிலிருந்து பாவம் செய்கிறது. ஆனால் தௌபா என்ற ஒன்றை கொண்டு வெளியிலிருந்து பாவம் செய்தவனை பரிசுத்தப்படுத்தி இறைவன் சுவனத்தில் நுழைத்து விடுகிறான். அல்லாஹ் அக்பர். நபியுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஆச்சரியமாக இதை சொல்லி, இவ்வளவு பெரிய அற்புதங்களுக்கு சொந்தக்காரர்கள் நாம் என்று சொல்லி காட்டினார்கள். ஆனால் இந்த சமூகம் சிந்திக்க வேண்டும், எவ்வளவு இஸ்திக்ஃபாரை நாம் கேட்க வேண்டும். ஒரே ஒரு அஸ்தக்ஃபிருல்லாஹ்வுடைய வெயிட் நமக்கு தெரியல. அஸ்தக்ஃபிருல்லாஹ்வின் பலம் என்னவென்று நாம் உணரவில்லை. அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ற வார்த்தை எப்படி தெரியுமா, ரப்புல் ஆலமீன் இடத்தில் அத்துணைகளையும் அடக்கி ரப்புல் ஆலமீனே, என்னை படைத்த உன்னிடத்தில் நான் ஒன்றுமில்லை ரஹ்மான், நீ உன் பார்வையில் உன்னுடைய ரஹ்மத்தை எனக்கு தரவில்லை. ஆனால் இந்த துன்யாவில் நான் ஒன்றுமில்லாத ஆக அற்பமான மோசமான இழிவான படைப்பாக மாறியிருப்பேன் ரஹ்மானே என்ற நினைவோடு, ரப்பே நான் பாவம் செய்த பாவி ரப்பே, என் பாவத்தை உன்னல்லாத மன்னிக்கும் இந்த சமூகத்தில் யாரும் இல்லை ரப்பே என்ற கோரிக்கையோடு ஒரு சொட்டு கண்ணீரை நடித்து, உண்மையா அழுகிறானாங்க, அழுகை உண்மை இல்லை என்றாலும் இறைவன் நம்மிடத்தில் ஏமாறுகிறான் என்று மார்க்கம் பேசுகிறார். ஒரு சொட்டு கண்ணீரை நடித்து நடிங்க. நபி அவர்கள் சொன்னார்கள், அழுங்கள், அழுக முடியவில்லையா, நடித்து பாருங்கள் என்று சொன்னார்கள். இறைவனுக்கு நடிப்பு தெரியாதா? இறைவன் அங்கு நம்மின் நடிப்பை ஏற்றுக்கொள்கிறான் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நடித்து ஒரு சொட்டு கண்ணீரை வடித்து பாருங்களேன். இந்த உள்ளங்கள் முழுமையாக கரும்புள்ளிகளால் பாவங்களால் நிறைந்திருந்தாலும் ஒரு அஸ்தக்ஃபிருல்லாஹ் அதை சுத்தமாக்கி விடும் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீஸில் நமக்கு உணர்த்துகிறது. என்றால் அவ்வளவு இஸ்திக்ஃபாரை நாம் கூடுதலாக்க வேண்டும். ஹஸரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், ஹாசிபு அன்ஃபுஸக்கும் قبل ان تحاسبوا, அல்லாஹ் நாளை மறுமையில் உங்களை நிறுத்தி நீ என்னென்ன செய்தாய் என்று கேட்பதற்கு முன்னால் உங்களை நீங்கள் நிறுத்தி வைத்து நீங்கள் உங்களின் குற்றங்களை விசாரணை செய்யுங்கள் என்றார்கள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்திருக்கிறார்கள், தன்னுடைய உடலை சாட்டையை வைத்து அடித்ததாக வரலாறுகள் பேசுகிறது. ஹஸரத் இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கபருக்கு அருகாமையில் சென்று சங்கிலியால் தன் கரங்களை கட்டிக்கொண்டு, இந்த கரங்களை பாவங்களால் நிரப்பிய நான் என்னுடைய கைகளை சங்கிலியால் கட்டிவிட்டேன் என்று கபரின் வேதனையை நினைத்து நாளை இறைவனை சந்திக்கும் சூழலை நினைத்து அழுதார்களானால் இந்த சமூகம் எவ்வளவு அழ வேண்டி இருக்கிறது, எவ்வளவு அழுகும்.
நாளைக்கு ரப்புல் ஆலமீன் உனக்கு துனியாவில் எல்லாமே கொடுத்தனே, எல்லாவற்றையும் கொடுத்தேன், நீ என்ன செய்தாய் என்று கேட்கும் பொழுது எதை நாம் காட்டப் போகிறோம்? கொஞ்சம் சிந்தியுங்கள். எதை காட்ட முடியும்? எது நம்மிடத்தில் இருக்கிறது? மார்க்கம் சொல்கிறது, நன்மை ஒரு பக்கம் இல்லையானாலும் தீமை இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் பேசுகிறது. அந்த தீமை நம்மின் வாழ்விலே இருக்கும். நபி அவர்கள் சொன்னார்கள், குல்லு பனி ஆதம ஹத்தாஉன், தீமை நம்மிடத்தில் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அதில் புத்திசாலி யார் தெரியுமா? வகைருல் ஹத்தாஇனா தவாபூன், இறைவனிடத்தில் சுஜூதில் விழுந்து, ரப்பே நான் பாவம் செய்து விட்டேன், என்னை நீ மன்னிக்க வேண்டும் என்று ஒருவன் கேட்டால் மட்டும்தான் பாவிகளில் அவன் சிறந்தவனாக மாறுவான் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக இறைவனிடத்தில், அல்லாஹ்விடத்தில் நிரப்பமாக தௌபாவை கேட்க வேண்டும். குறிப்பாக இந்த ரமலானுடைய மாதம் என்பது இஸ்திக்ஃபாருக்கான ஒரு மிகப்பெரிய மாதம் என்று சொல்ல வருகிறேன். குறிப்பாக ரமலானின் 2வது பத்திலே நாம் அடியெடுத்து வைத்திருக்கிற இந்த 2ஆம் பத்து அல்லாஹ் நம்மின் பாவங்களை மன்னிப்பதற்கான பத்து. அல்லாஹு தஆலா இந்த 10 நாட்களில் நம்முடைய பாவங்களை நிரப்பமாக மன்னிக்கிறான் என்றால், இந்த 10 நாட்களில் நாம் அசட்டையாக இருப்பது நம்மின் தலையில் நாம் மண்ணை வாரி போட்டுக் கொள்வதை போன்று என்று பதிவு செய்ய வருகிறேன். நல்லா பாதுகாப்பானாக. நிறைய அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லுங்க, ஒரு முடிவெடுங்க. ரமலானிலே ஒரு முடிவை எடுத்து பாருங்கள். என்னுடைய வாழ்விலே நான் உறங்குவதற்கு முன்னால் 100 முறை இஸ்திக்ஃபார் செய்வேன். எவ்வளவு நேரம் எடுக்கும்? ஒரு 2 நிமிஷம், 1 நிமிஷம், அவ்வளவுதானே. அதற்கு பரிசு என்ன என்று நான் சொல்லவா? உங்களின் வாழ்வில் கஷ்டங்கள் நீங்கிவிடும். நான் சொல்லவில்லை, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மல் லஸிமல் இஸ்திக்ஃபார், யார் வாழ்விலே இஸ்திக்ஃபாரை கையில் எடுத்துக் கொண்டாரோ அவருக்கு என்ன பாக்கியம் தெரியுமா? கஷ்டங்களை இறைவன் விரட்டுகிறான் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கஷ்டமே இல்லையா வாழ்க்கையில்? எவ்வளவு கஷ்டங்கள், துன்பங்கள் இல்லையா? துன்பங்களை இறைவன் அஸ்தக்ஃபிருல்லாஹை கொண்டு விரட்டுகிறான். பாவத்தை மன்னிக்கிறான், சுவனத்தை தர்றான், எல்லா பாக்கியத்தையும் தருகிறான். அதெல்லாம் மறுமை என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த துன்யாவில் என்ன கிடைக்கிறது? உங்களின் வியாபாரங்களில் பரக்கத்து கிடைக்கும் என்று குர்ஆன் பேசுகிறது. உங்களின் மக்களை இறைவன் பரக்கத்தானவர்களாக மாற்றுவான் என்று குர்ஆன் பேசுகிறது. மழை இல்லையா? மழையை கொடுக்கிறேன் என்கிறான் அல்லாஹ். உங்களின் கஷ்டங்கள், துன்பங்கள், சிரமங்கள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் துடைக்கப்படுகிறது என்று சொன்னால், வாழ்வில் நாம் முழுவதையும் இஸ்திக்ஃபார் செய்யும் அளவிற்கு துன்பங்களையும், கஷ்டங்களையும், சிரமங்களையும், துக்கங்களையும், வேதனைகளையும், தாங்க முடியாத பல சோதனைகளையும் சுமந்து கொண்டிருக்கும் நாம் வாழ்விலே இஸ்திக்ஃபாரை கையில் எடுக்க வேண்டும் என்று நான் சொல்ல வருகிறேன். வாழ்விலே தினசரி உறங்குவதற்கு முன்னால் சாதாரணமா மொபைலை இப்படி எடுத்து நாம 1 நிமிஷம் இப்படி பார்த்துட்டு வைக்கிறதுக்கு 5 நிமிஷம் ஆயிடும். என்னுடைய கணக்கின் அடிப்படையில் சொல்கிறேன். சிலர்கள் கூடுதலாகலாம், சில நேரங்களில் கூடுதலாகலாம், சில நேரங்களில் குறையலாமாக. மொபைலை இப்படி எடுத்துட்டு அலாரம் வைக்கிறதுக்கு எடுத்தோம்னா 5 நிமிஷம் பார்த்துட்டு தான் இருக்கும். சாதாரணமாக மாறிவிட்டோம். அதை நான் குறை சொல்ல வரவில்லை. அதை கடந்து மார்க்கம் பேசுவது, உறங்குவதற்கு முன்னால் 70லிருந்து 100 அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லி பாருங்கள். ஒரே ஒரு அஸ்தக்ஃபிருல்லாஹ்வை கண்ணை மூடி என்னை படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு மாற்றமாக நான் செய்த இன்றைய சூழல்களை சிந்தித்து, ரப்பே என்னை நீ அல்லாது நீ மன்னிக்காமல் விட்டு விட்டால், நீ என் உடலிலே குறையை கொடுத்து விட்டால், பிறர்களிடத்திலே கையேந்தும் சூழலை கொடுத்து விட்டால், இன்றைய நாளிலே, இன்றைய உணவிலே பிறர்களிடத்தில் கையேந்தி எத்தனையோ மக்கள் ஏங்கிக் கொண்டிருக்கும் சூழலிலே, பலஸ்தீனிலே பெற்றோர்களை இழந்து, பிள்ளைகளை இழந்து, உணவிற்காக அவர்கள் சட்டியிலிருந்து வழித்து உணவை சாப்பிடும் அந்த சூழலிலே என்னும் ரிஸ்கிலே நீ பரக்கத்தை செய்து எனக்கான எல்லாவற்றையும் கொடுத்து என்னை சீராக, சிறப்பாக, செவ்வனை என்னை படைத்த ரப்புல் ஆலமீனே, உனக்கு நான் மாற்றம் செய்து விட்டேனே, என்னை நீ மன்னிக்க வேண்டுமே, அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ற ஒரு வார்த்தையை சொல்லுங்களேன். சத்தியமாக சொல்லுவேன், நிச்சயமாக சொல்வேன். குர்ஆன் சொல்கிறது, நிச்சயமாக அவன் மன்னிக்கப்படுவான். ஹதீஸ் சொல்கிறது, நிச்சயமாக அவன் மன்னிக்கப்படுவான். அவனுக்கான பரிசு சுவனம், அவனுக்கான துன்யாவின் வாழ்வு சிறப்பாக அமையும் என்றால், அந்த நாட்களை நமக்கு கொண்டு வந்து தந்திருக்கிற இந்த ரமலானின் 10 நாட்களில் நிறைய இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். உங்களிடத்தில் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது, இபாதத்துகளில் நீங்கள் பின்னடைவை சந்திக்காதீர்கள். ரமலானில் தராவீகை நாம் பார்க்கும் பொழுது நாட்கள் கடக்க கடக்க மக்களின் கூட்டங்கள் குறைவது கூடுதலாக
ஆகிவிட்டது. இல்லை இல்லை, இந்த ரமலானை உங்களுக்காக இறைவன் தேர்ந்தெடுத்திருக்கிறான். உங்களுக்கு முன்னால் ரமலானை அடையாமல் மரணித்தவர்களோடு உங்களை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் நீங்கள் ரமலானுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட பாக்கியவான்கள் என்று சொல்கிறேன். ரமலானை பயன்படுத்துங்கள். இந்த ரமலான் மீதமுள்ள 11 மாதங்களில் உங்களை பக்குவப்படுத்தும் அளவிற்கு இதை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா அப்படி இந்த ரமலானை நமக்கு அமைப்பானாக. சிறப்பாக இபாதத்துகள் செய்யும் நல்ல மக்களாக நம்மை வாழச் செய்வானாக. நிரப்பமாக நல்ல இபாதத்துகளை செய்யும் சாலிஹீன்களாக ஆக்குவானாக. இறைவனிடத்தில் அல்லாஹ்விடத்தில் எல்லா சூழல்களிலும் இஸ்திக்பார் செய்யும் முஸ்தக்ஃபிரீன்களாக, பாவ மன்னிப்பை தேடும் நல்லோர்களாக, தாயிபீன்களாக, தௌபாவை தேடும் நல்லோர்களாக வல்ல ரஹ்மான் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. கேட்கும் தௌபாவை அங்கீகரித்து இம்மையிலும் நாளை மறுமையிலும் பரிசுத்தப்படுத்தப்பட்ட நல்லோர்களில் நம்மை சேர்த்து சுவனத்தை உங்களுக்கும் எனக்கும் நம்மை சார்ந்த எல்லா மக்களுக்கும் பரிசாக தந்து இம்மையிலும் மறுமையிலும் இறைவனின் திருப்திக்கு சொந்தக்காரர்களாக ஆக்கி மரண வேளையிலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு சிரித்த முகத்தோடு அல்லாஹ்வை சந்திக்கிறோம் என்ற மகிழ்ச்சியோடு மரணிக்கும் நல்ல நசீபை தருவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.